காய்ஸ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஓஏ. முன்னாடி கிளாஸில் எம்ஓஏனா என்ன பார்த்தோம். இப்போ ஏஓஏனா என்ன பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். இது வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி எப்படி உருவாக்குறோம்னு சொல்லி பார்த்தது வந்து ஏஓஏ. உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படிலாம் நம்ம ரன் பண்ண போகிறோம், அதுக்கு யார் யார் தேவை, ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கறது தான் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதில் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 5ல் வந்து ஆர்டிகல்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி ஃப்ரேம் பண்ணுறதை பற்றியோ அல்லது ஆல்ட்ரேஷன் டைம் டு டைமுக்கு பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்ன ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 5ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏஓஏ வந்து ரெகுலேஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி எப்படி ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஏஓஏ வந்து அண்டர் எம்ஓஏக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட பர்பஸ் வந்து என்னென்னா இன்டர்னல் ரூல்ஸ் மேனேஜிங் த கம்பெனி அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்னல் ரூல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், கம்பெனிக்கும் அந்த மெம்பர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங்கோ இல்லை ஓட்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் இதை பற்றிலாம் சொல்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பவர்ஸ் அண்ட் டியூட்டி ஆஃப் போர்ட் டைரக்டரோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்ஓஏக்கும் கம்பெனிக்கும் உள்ள ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றியும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏஓஏல வந்து என்னென்ன விஷயம் வரும்னா ஒரு ஷேர் கேபிட்டலை பற்றி, அதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, வேரியேஷன் இருக்குது, அதை பற்றியும் இதில் கூறுறாங்க. அப்புறம் லீட்ஸு, அப்புறம் ஷேர்ஸு, ஒரு ஷேர்ஸை வந்து எப்படி கூப்பிடுறது, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் எப்படி கூப்பிடுறது நம்ம, இந்த மாதிரி அவங்களோட கால் கான்டாக்ட் இந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்கணுன்றாங்க. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ஷேர்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஆஃப் த கேபிட்டல், மீட்டிங்கு, குவாரம், ஓட்டிங் ரைட்ஸு, அப்பாயின்மெண்ட் பவர்ஸ் அண்ட் ரெமுனரேஷன் டைரக்ஷனு, ஒரு ஆடிட்டிங் வைண்டப் ஒரு அது என்ன சொல்கிறாங்க பேசிக்கானா ஒரு கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது அதை போய் சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங்கை நம்ம வைக்கிறதா இருக்கட்டும், அதை ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் வந்து ஓட் ஆஃப் டைரக்டிங் எப்படி பண்ணுறோம், டேரக்டருக்கு வந்து அங்கே என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அங்கே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து டியூட்டிஸ் இருக்குது, அவங்கள நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே அது எப்படிலாம் நடக்குது, அது என்னென்ன பண்ணுது, அதை சொல்கிறதா வந்து ஏஓஏ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 அதாவது ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஏஓஏ, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஏஓஏலனா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்குற போது ஒரு ஸ்பெஷல் ரிசால்வேஷன் மூலமாக ஆர்ஓசிக்கு வந்து நம்ம அமுச்சு விடணும். அதை வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அந்த ஆர்ஓசி வந்து நமக்கு பண்ணிடுவாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எம்ஓஏட்ட வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அதோட கான்ஃப்ளிக்ஸ், அதாவது இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், எதுக்கு அந்த மீட்டிங் நடத்துகிறேன்னா என் கம்பெனியோட க்ரோத்துக்காக நான் அந்த மீட்டிங்கை நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து ஏஓஏன்றாங்க. ஏஓஏன்றது ஒரு இன்டர்னல் ரூல்ஸ், வெறும் இன்டர்னல் ரூல்ஸ் மட்டும்தான். கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து இதில் அடங்கும். கம்பெனிக்கு வெளியே நடக்கிற விஷயம் நடக்காது. ஒரு டேரக்டர் வந்து என்ன மாதிரிலாம் கம்பெனியை இம்போஸ் பண்ணுறாரு, அப்புறம் அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏஓஏக்கும் எம்ஓஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது என்னென்ன கேஸ்லாம் வருது, இதெல்லாம் பார்த்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.